1500 கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. இதை கேட்டதற்குத்தான் என் மீது வழக்கு, இதை கேட்டதற்குத்தான் என் மீது குண்டர் சட்டம். அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, நடுவுல மலை. இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த பக்கம் வெட்டப்படாத மலை, இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது? ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழர்களுடைய வரலாறு தெரியும். இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும். தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார். திருநெல்வேலிக்காரங்களும் அதான் சொல்றாங்க, தென்காசிக்காரங்களும் அதான் சொல்றாங்க, மதுரைக்கு போனாலும் அதான் சொல்றாங்க, தர்மபுரியில் கேட்டா தம்பிமார்களும் அதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று. அப்பதான் தெரியுது 38 மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது. ஏன் வெட்டுறான் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான், பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. அரபியர்கள் ஆண்டார்கள், மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள், தெலுங்கர்கள் ஆண்டார்கள். 350 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். வெள்ளக்காரன் 350 ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை 50 ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு போயிட்டான். மேற்கு அமெரிக்கா, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. குட்டி குஞ்சான்ஸ், அனில் குஞ்சிஸ், கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு, சர்ச் பண்ணி பாரு. ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணையதளத்திலே நீ தேடி பாரு. இப்ராஹிம் ட்ரோடே, புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு. இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரிதான். வைரம் கொட்டி கிடக்குது, வளங்கள் கொட்டி கிடக்கிறது. என்ன பண்றான் அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது. 2022 மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் இப்ராஹிம் ட்ரோடே. வந்தவர் என்ன சொல்றார்? டேய், என் வளங்கள் என் மக்களுக்கு சொன்ன அறிகிறான். ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான், கதறான். ஐநா ஐயோ மனித உரிமை மீறல், ஐயோ இது பாசிசம், ஐயோ இது ராசிசம். போடா என் வெங்காயம். ஆட்சிக்கு வர முடியுமா? இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா? வளங்களை பேசினால், மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான். டேய், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா. அடுத்த படம் என்ன வரும்னு பார்க்காதீங்கடா. 2026 தேர்தல் நோக்கிய தெரியாதீங்கடா. கொஞ்சம் கூகுள சர்ச் பண்ணி பாருங்கடா. கூகுள தென் மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது. மத்திய அமெரிக்காவில் 2015 வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு. அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான். வட அமெரிக்கா சொல்லிருச்சு, நாட்டுக்கு போகாத, உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாதுன்னு. கனடா சொல்லிருச்சு, அந்த நாட்டுக்கு செல்லாதே என்று. மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்வடார் என்கிற நாடு 2015 நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யாரு போட்டிடுறா? ஒரு இயக்குனர் போட்டி போடுறான். போட்டி போட்டு மேயர் தேர்தலில் நகராட்சி மேயர் ஆயிடுறான். மேயரான உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியில போய் கூட்டணி வைக்கலாம்னு பேசுறான். ஐயா, நம்ம வந்த உடனே இந்த கொள்ளக்கார கும்பலெல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான். இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான், கொலகாரன் தான். அவனை கைது பண்ணுன்னு சொன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான். ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான். நான் வந்தால் என் வளங்களை காப்பேன், நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான். 2019 தேர்தல் 51 விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். 6 மாதம் என்ன பண்றானே தெரியல.
ஒரே விமர்சனம் யூடியூப்ல, அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல, சோசியல் மீடியா திட்டம். என்னடா ஆட்சிக்கு வந்த 6 மாசம் சைலண்டா இருக்குன்னு. அந்த 6 மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து 80 கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை, 80,000 பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான். அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது, சிறைச்சாலைக்கு மனு கிடையாது, இணையதள வசதி கிடையாது, வைஃபை கிடையாது, சேட்டலைட்ல கூட அந்த இணையதள அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான். கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு, நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான். 80,000 பேர் கைது செய்யப்படுறான். அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி, ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின், பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க. மலமுழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க. அங்க கலவரம் அடிக்கிறான். ஒண்ணு மண்ல சொல்றான், இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்சிட்ட, என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கைப்படுறான். அந்த வளங்களை வைத்து 2019 அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் 2024 தேர்தல் 78 விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார். நயீப் புக்கால் என்கிற 42 வயது இளைஞர், ஒரு திரைப்படத்துல இயக்குனராக இருந்த நயீப் புக்கால் அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால், அதே போல கருத்தியலை முன்வைக்கிற எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை உடனே சொன்னார். டேய், இந்த நாட்டுக்கு பொழைக்க வந்தவன், இந்த நாட்டில் ஏதோ பண்ணி இந்த நாட்டை சுரண்டி கொடுத்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சிலை, ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாடுறா என்று சொன்னாண்டாங்க. அண்ணன் வரம்டா, தூக்கணும்டா. நீ சீமான சும்மா சாதாரண ஒரு கட்சி தலைவர் நினைச்சிடாத. இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான். சொல்றான் சில பேர், தங்கத்தை விட்டுட்டோம், வைரத்தை விட்டுட்டோம், தங்கத்தை விட மாட்டேன். யாரு வைரம், யாரு தங்கம்? எப்ப நான் உன்னே சொன்னேன், கருப்பா சுருட்ட முடி வச்சவரை குள்ளமா பாத்திரிக்கலான்னு அண்ணன் சிங்கமுத்து கேப்பாரு. கருப்பா செகப்பா கட்டையா சுருட்ட முடி வச்சுற பாத்தீங்க, பார்க்கல, தெரியாது. எவ்வளவு செலவு பண்ணோம்டா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி இவரை தங்கம்ங்கிறது. இவரை நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு, என்ன உச்சம்? டேய், நாங்க தாண்டா யூடியூபோட உச்சம், எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம், நீ ஒரு சொச்சம்.